ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ இன்றைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஹோஸ்டிங்கில் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு டொமைன் நேம் மேப்பிங் பண்ணால் எந்த மாதிரி வெப்சைட் நம்மளுக்கு வேணுமோ இந்த மாதிரி வந்து கைண்ட் ஆஃப் ஒரு எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் வந்து இந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு லைன் கூட நம்ம ஒன்றும் கோடும் பண்ணல, டைப் எதுவுமே பண்ணலை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விண்சர்ஃப் அப்படின்ற ஒரு ஏஐ மூலிமா நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு ப்ரைமரியாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க சாட் ஜிபிடி எதுக்காக அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராம்ப்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து விண்சர்ஃப் ஏஐ அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். இது வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஃபைல்ஸ், அதுதான் HTML CSS3 ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஃபைல்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃப்ரீ டொமைனை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், freenom.com அப்படின்றது. பட் நான் இன்னைய பார்த்த வரைக்கும் இது கொஞ்சம் டவுனாக இருக்குது. மேபி நீங்கள் 2 டேஸ் கழிச்சு இல்லை 3 டேஸ் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது அவைலபிள் இருக்கும். பட் ஆனால் என்கிட்ட வேறு ஒரு டொமைன் இருந்ததுனால நான் அதை வச்சு ப்ரொசீட் பண்ணிட்டேன். அண்ட் ஹோஸ்டிங் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அகெயின் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில், வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ஹோஸ்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி ஹோஸ்டிங்கர்லேருந்து நான் டொமைன் இது ஹோஸ்டிங் வாங்கியிருக்கேன். ஐ கேன் கிவ் இட் ஃபார் ஃப்ரீ, விச் மீன்ஸ் ஃபார் 25 வெப்சைட்ஸ். ஸோ விச் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் எனக்கு ஃபைல்ஸ் கொடுத்துட்டீங்க, டொமைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் நான் அதை ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாடர்ன் டாக்ஸி வெப்சைட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ChatGPTயில் நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டான ஒரு வெப்சைட் வேணும், ப்ளஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் அ ப்ராம்ப்ட் ஆர் டீடைல்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் சிங்கிள் பேஜ் ரெஸ்பான்சிவ் வெப்சைட். ஏன் அப்படின்னா நான் இப்போ மொபைலில் பார்க்கலாம், டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் எது வேணால் பார்க்கலாம் இல்லைங்களா, அதுக்காக ரெஸ்பான்சிவ். அண்ட் ஃபார் என்ன பிஸ்னஸ் அப்படின்றது டாக்ஸி பிஸ்னஸ் நம்மளது பண்ண போகிறோம். ஸோ அதனால் டாக்ஸி பிஸ்னஸ் என்னெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம், லோக்கல் கேப்ஸ், அவுட் ஸ்டேஷன், ஏர்போர்ட் டாக்ஸி, கார்ப்பரேட் டாக்ஸி, இந்த மாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துருங்க. ஸோ இது வந்து சிஸ்டம் வந்து ஏஐ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அண்ட் ஆல்சோ நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்றது இன்னமும் அதுக்கு கிளியராக சொல்ல விரும்புகிறேன். லைக் த தீம் ஷுட் பி மாடர்ன், ப்ரொஃபஷனல் அண்ட் ஃபாஸ்ட் லோடிங். ஃபாஸ்ட் லோடிங் எதுக்காகன்னா நம்ம ஃபாஸ்ட் லோடிங் இருந்தது அப்படின்னா SEO அப்படின்னு சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அப்போ வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. வெப்சைட் டு ஹேவ் காண்டாக்ட் ஃபார்ம் வித் வேலிடேஷன். இது எதுக்காக அப்படின்னா இப்போ யாரும் நம்மளை ரீச் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு வழியில் ரீச் அவுட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக வந்துட்டு நம்ம காண்டாக்ட் ஃபார்ம் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ப்ரெட்டி நார்மல். என்ன டெக் ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு, இட்ஸ் அ ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னா சிங்கிள் பேஜ் அப்படின்றதுனால இதில் பெருசாக பார்த்திங்கன்னா இமேஜ் அப்லோட் பண்ணுறதோ அப்பப்போ நம்ம போய் எதுவும் ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் எனக்கு சிம்பிளான ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்னென்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேசிக் டெக்னாலஜி, HTML5 CSS3 அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாத இதில் jQuery யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நான் ஒரு ப்ராம்ப்ட், ஒரு வெரி பேசிக் ப்ராம்ப்ட் எழுதியிருக்கேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ChatGPT இந்த ஆல்ரெடி நான் ஓப்பனில் வச்சுருக்கேன். இல்லாதவங்க நீங்கள் ChatGPTயில் ஃப்ரீ தான், அது சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி அதை போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். இது மல்டிபிள் அவுட்புட்ஸ் கொடுக்கும். அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து அவுட்புட் கொடுத்துருச்சு. ஸோ இதில் எனக்கு ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் ஐ வில் கோ ஃபார் அ செகண்ட் ஆப்ஷன், ஏன்னா இது கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இதை சூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2. நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற டூல் பேர் பார்த்தீங்க அப்படின்னா விண்ட்சர்ஃபில் போயிட்டு நீங்கள் நார்மலாக ஒரு லாகின் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் வரும். ஸோ நம்ம அங்கே காப்பி பண்ண ப்ராம்ப்டை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இப்போ இது வந்து திங்க் பண்ணிவிட்டு அது வந்து நம்மளுக்கு ஒரு டீட்டெயில்டாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சில இது மட்டும் கேட்கும், எஸ் கொடுங்க, அது போதும்.
ஸோ ஒன் பை ஒன் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இட் வில் பி வெரி ஈஸி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் இல்லை, நாலு பின்ன நீங்கள் எது பண்ணிங்கனாலுமே எடிட் பண்ணுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா index.html, அதுக்கப்புறம் script.js, அப்புறம் style.css அப்படின்னு 3 ஃபைல் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போகலாம். ஸோ நமக்கு இப்போ அவுட்புட்டாக வந்திருக்கிற வெப்சைட் இது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெஸ்பான்சிவ் கேட்டிருந்தோம். இது ரெஸ்பான்சிவ் தருதான்னு பார்த்துடலாம். ரெஸ்பான்சிவ் அப்படின்னா மொபைல் ஸ்க்ரீனில் எப்படி தெரியும் அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். இப்போ மொபைல் ஸ்க்ரீன், இப்போ நான் ஐஃபோன் 14 வச்சுருக்கேன் அப்படின்னா ஐஃபோன் 14 இப்படி தான் இருக்கும் வெப்சைட் அப்படின்றத நம்ம கூகுள் க்ரோம் ப்ரௌசர்லேயே பார்க்க முடியும். ஸோ இப்போ ஓவரால் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துருச்சு. இதில் சில இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையானதெல்லாம் நான் நீங்கள் இங்கே கமெண்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது மாற்றி கொடுத்துரும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இதில் இருக்கிற மொபைல் நம்பர் வந்து என்னோடய மொபைல் நம்பர் போடு, அட்ரஸ் வந்து என்னோடய அட்ரஸ் போட்டுக்கோங்க, இமெயில் அப்படின்றது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக இந்த இதில் கமெண்டில் கொடுத்தீங்கனாலே அது வந்து உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய யூசர்ஸ்குள்ளே கேஸ்கேட் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 3 ஃபைல் அவுட்புட் ஃபைல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல் index.html அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து ரைட் கிளிக் கொடுத்து நீங்கள் ஓப்பன் வித் க்ரோம் ப்ரௌசர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். தட்ஸ் இட், யுவர் வெப்சைட் இஸ் ரெடி. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே லோக்கலில் தான் இருக்குது. உங்ககிட்ட ஒரு வெப்சைட்டுன்னு ஒன்று இருக்குது, பட் ஆனால் அதை ஹோஸ்ட் பண்ணுறதும் இந்த அதர் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.